நீட் ஃபிசிக்ஸில் ஒரு சேஃப் ஸ்கோர் கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் கொஸ்டினிங் பார்க்கும்போது ரீசெண்டாக டெவலப் ஆகிற எவால்வ் ஆகிற சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸ் அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸை நம்ம கொஸ்டின் பேப்பரில் பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது மாடர்ன் ஃபிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாடர்ன் ஃபிசிக்ஸில் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடிஞ்ச ஒரு ஏரியா. 3 சாப்டர்ஸ் இருக்குது: டியூவல் நேச்சர், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை. இந்த இயரில் மோஸ்ட்லி 3 to 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இந்த 3 சாப்டர்ஸ்லையும் சேர்ந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணுறது மார்க்ஸோட வெயிட்டேஜ் பேஸ் பண்ணிடல. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக இந்த ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறீங்க, அப்போது புதுசாக எதுவும் படிக்காமல் ஆல்ரெடி ரொம்ப ஈஸியாக இந்த பர்டிகுலர் சாப்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுற மாதிரி சாப்டர்ஸ் நான் இந்த லிஸ்டிங்கில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி இல்லை. அண்ட் இந்த ஷுவராக அதிலிருந்து ஈஸியாக நம்ம படிச்சுக்க முடியும், அதிலிருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். அந்த மாதிரி சாப்டர்ஸை நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸில் டியூவல் நேச்சர், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை தனித்தனியாக படிக்க முடியும் இந்த சாப்டர்ஸ். அண்ட் இந்த ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே கெமிஸ்ட்ரியில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சருங்கிற ஒரு சாப்டர் அதே மாதிரி தான் இருக்கும், அப்போ ஈஸியாக படிச்சுக்கலாம். அண்ட் நியூக்ளியை ரொம்ப ஈஸியான சாப்டர். அண்ட் செமிகண்டக்டர்ஸில் எல்லா இயருமே ஒரு கொஸ்டின் லாஜிக் கேட்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த இயரும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் எல்லோரும் மிஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் வந்து செமிகண்டக்டரில் தியரி கொஸ்டின்ஸ். பெட்டர் என்சிஆர்டியை கோ த்ரூ பண்ணுறது நல்லது, இல்லை ஏதாவது ஒரு என்சிஆர்டி ஹிண்ட்ஸை பார்த்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் ஒவ்வொரு கான்செப்ட் ரிலேட்டடாக அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து செமிகண்டக்டரோட தியரியும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா அதை ஒன்று செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். 11th வர்ற கிராவிடேஷன் சாப்டர் மாதிரியே தான். வெக்டார்ஸ் எல்லாம் வரும், ஃபோர்ஸ் ரிசல்டன் கண்டுபிடிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் கொஸ்டின் வரக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதில் எஸ்பெஷலி இந்த பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் அப்படிங்கிற டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின் வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த கெப்பாசிட்டர்ஸில் காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ், பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதிலிருந்து கொஸ்டின் வரக்கான சான்சஸ் அதிகம். நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸில் தேர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். அண்ட் இந்த 3 சாப்டர்ஸ்லேருந்தும் நியர்லி ஒரு 4 கொஷின்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஈஸியாக படிச்சுக்கலாம். தெர்மோடைனமிக்ஸ் எல்லாம் கெமிஸ்ட்ரியில் அப்படியே தான் இருக்கும். ஸோ அங்கே படிக்கிற மாதிரியே தான் இங்கேயும் படிப்பீங்க. அந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் ரிலேட்டடான டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். ரீசெண்ட் இயர்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு எல்லா இயரும் மிஸ் பண்ணாமல் ஒரு கொஸ்டினாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இயர் 1 or 2 கொஸ்டின்ஸ் சிம்பிள் டைமென்ஷனல் அனாலிசிஸ், எரர் அனாலிசிஸ் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மினிமம் 1 to 2 கொஸ்டின்ஸ் மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து பார்க்க முடியும், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ். அண்ட் இந்த ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக படிச்சுக்கலாம். கொஞ்சம் ஈஸியான சாப்டர்ஸ் தான். அண்ட் ரெகுலர் பேட்டர்ன் தான். அண்ட் ஸோ அதை நீங்கள் ரெகுலராக ப்ரீவியஸ் இயர் சம் பண்ணாலே இதில் கொஸ்டின் ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸில் கொஸ்டின் பண்ண முடியும். கைனமேட்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேசிக்கான சாப்டர். டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ப்ரொஜெக்டைல் மோஷன் இது எல்லாமே. ஸோ 1 dimension அண்ட் 2 dimension 2 சாப்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கிராவிடேஷனில் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே வராங்க ரெகுலராகவே. ஸோ இந்த இயரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வேரியேஷன் ஆஃப் ஜி அண்ட் அதோட டாபிக் சேட்டலைட் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது ரிலேட்டடான கொஸ்டின் வரதுக்கான பாசிபிலிட்டி இந்த இயர் ரொம்ப அதிகம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் வீடியோஸ் நான் பின் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்கள். அதில் நிறைய கான்செப்ட்ஸ், ஃபார்முலாஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.